சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்ல இருக்கக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றதான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூசர் நேமும் தெரியலனாலும் பரவாயில்ல, பாஸ்வேர்டும் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோல சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க ஈஸியா ரெக்கவர் பண்ணி உங்களோட சென்ட்ரல் பேங்க்ல நெட் பேங்கிங்ல நீங்க வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத டீடைலா பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். சென்ட் மொபைல் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே அக்செப்ட் கேட்கும், அக்செப்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிஃப்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே வந்து கேட்டிருப்பாங்க. இதுல எது வேணாலுமே நீங்க வந்து என்டர் பண்ணலாம். இந்த சிஃப்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே வந்து உங்களோட பாஸ்புக்ல வந்து இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ்ல. அதில் நீங்க பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், அதுக்கப்புறம் பிரான்ச் டோக்கன் அப்படின்னு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ வந்து டெபிட் கார்டு வச்சுதான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் வந்து பண்ண போறோம். அதனால நான் வந்து டெபிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெபிட் கார்டு செலக்ட் பண்ணதுமே டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கார்டில் மந்த் இயர் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப கீழே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்காட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், யூசர் ஐடி. அதனால ஃபர்காட் யூசர் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சிஃப்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க என்டர் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும் உங்களோட பேங்க்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை என்டர் பண்ணதுமே டெபிட் கார்டு டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்க பார்த்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்ததுமே சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் ஓகே வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க ஓகே கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி வந்து ஷோ ஆகும். நீங்க அதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து லாகின் பேஜ் வந்துடும். இப்போ நீங்க வந்து ஃபர்காட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம யூசர் நேம் வந்து கண்டுபிடிச்சோன்னா அடுத்து வந்து பாஸ்வேர்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அது வந்து ரீசெட் பண்ணணும். அதனால திருப்பி ஃபர்காட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது எம்பிஎன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட சிஃப்ட் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதுமே ஓடிபி வந்து வரும், அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெபிட் கார்டு டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, அதெல்லாமே செலக்ட் பண்ணி எல்லாமே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சக்சஸ்ன்னு வந்துடும். சக்சஸ் வந்ததுமே ஓகே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 டிஜிட் எம்பிஎன் வந்து கேட்டிருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இதை நீங்க வந்து செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுமே பாத்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப நம்ம யூசர் நேமும் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுத்துமே நம்ம இங்க வந்து போட்டுட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களோட சென்ட்ரல் பேங்கோட அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து லாகின் ஆயிடும். நீங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.